இன்றைக்கி மத்தியானத்துக்கு என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அப்பா கால் பண்ணி மீன் இறாலு மீன் இருக்குது, 1 கிலோ இருக்கும், கொண்டு வரவா அப்படின்னு கேட்டாங்க. இங்கே ஊரில் பிடிச்சாங்களாம். இல்லை 2 நாளாகவே மீன் தான்ப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரி கொஞ்சமாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே அம்மா ஊர்லேருந்து மீன் கொடுத்து விட்ருந்தாங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எனக்கு மஞ்சள் தூள் முதற்கொண்டு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அலசி தான் எனக்கு கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் கொடுத்து விட்ருந்தாங்க. ஆனால் மஞ்சள் தூள் மட்டும் போடலை. நல்லா நீட்டாக பார்க்கவே இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அலசி ஃபைனலாக மசாலா எல்லாமே போட்டாங்க. நான் மசாலானா வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். குழம்பு மிளகாத்தூள், லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், பூண்டு எல்லாம் இடித்து போட்டு நல்லா பெரட்டி கல்லை காய வச்சு மீன் எடுத்து வச்சாச்சுங்க. அப்படியே துண்டெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே பெருசு பெருசாக இருந்துச்சு. அம்மா நல்லா நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மீனை பார்த்தோன்னே நம்ம தான் கொஞ்சமாக கொண்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா இது இறால் மீன் சூப்பராக இருக்கும். அதுவும் பொரித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே அப்பா மீன் பிடிச்சாவே எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி கொண்டு வருவான்னு சொல்லிட்டு. நான் தான் வேண்டாப்பான்னு சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு எப்போவுமே நறுக்கிற வேலை இருக்காது. மீனை வந்து கட் பண்ணுற வேலை வந்து அம்மா வந்து நீட்டாகவே எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து விட்ருவாங்க. ஆனால் இருந்தாலுமே வேண்டான்னு சொல்லுவேன். சரி இந்த தடவை அப்பா கேட்குறாங்களே சொல்லிட்டு 2 டைம் கேட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டு. இந்த டைம் கேட்குறாங்களே சரிப்பா கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மீன். இறாலுங்கிறப்ப மற்ற மீன்களை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சா. அதோட இன்றைக்கி மீனை நல்லா பொரிச்சாச்சுங்க. பொரிச்சிட்டு கூடவே பக்கத்தில் சாதமும் வச்சுட்டேன். ஒரு எல்லாத்துலேயுமே போட்டு பொரிக்கிறதுக்கு நிறையா எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 5 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதோட சாதமும் வடிச்சிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கொஞ்சமாக சாதமும் வச்சுட்டேன். இதுவுமே நல்லா அப்படியே கருகருட்டு எடுத்தால் நல்லா இருக்குங்க. அதான் பக்கத்தில் சாதம் வச்சாச்சு. சூப்பரான ஒரு மீன் வறுவல் ரெடி.